ஓகேம்மா. நேத்து நடத்துல இருந்த கொஞ்சம் கொஸ்டின். இப்போ சேலியன் ஃபீச்சர்ஸ் என்னலாமா? இந்தியாவோட கான்ஸ்டியூஷனோட சேலியன் ஃபீச்சர்ஸ் நீங்க அது மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இந்தியாவோட சேலியன் ஃபீச்சர்ஸ் 17 எடுத்திருப்பேனா? அதுல இருந்து சிலது சொல்லுங்க. சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்னலாம்? இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. சொல்லுங்க. ஓகே, யூனிட்டரி பயாஸ் வித் என்னது? வெறுமை யூனிட்டரி பயாஸ்னா தப்பு. அந்த வார்த்தைக்கு ஃபுல்லாவே வரணும். மொத்தம் வந்து 17 இருக்கு, 18 இருக்கா? ஏதாச்சும் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. Drawn from various sources. ஓகே ஓகே, அப்புறம் Lengthest written constitution. ஓகே, ஏன் லெங்தியஸ்ட் ஆச்சு? ஏன்னா 60 நாள்லேருந்து எடுத்ததுனால தானே. அதுவும் ஓகே இல்லாம பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் வேற காரணம். ஓகே ஓகே, அது 1935 அதோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதுவும் ஒரு காரணமாக அமையும். ஓகே. அப்புறம் என்ன, வேற என்ன, வேற என்ன ஃபீச்சர்ஸ்? என்ன ஃபீச்சர்ஸ் மற்றவங்க யாராச்சும்? டைப்பும் பண்ணலாம். இல்மியா, ஹேமா, ஷெரீன், ஆனி, சொல்லுங்க. உங்களால தெரிஞ்சே சொன்னா போதும். மோர் ஃபிளெக்சிபிள் தேன் ரிஜிட். ஓகே ஓகே ஓகே. சிறுகிறதுல இருந்து ஃபிளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் எந்த எந்த நாட்டோட கான்ஸ்டியூஷன்? ஈஸியா மாத்திரலாம். அது எந்த நாட்டோடது? யூகே, இங்கிலாந்து சார். ஓகே ஓகே. கஷ்டமானது, கஷ்டமா மாத்தக்கூடியது? அமெரிக்கா. ஓகே ஓகே ஓகே. மத்தவங்க, மத்த என்னாச்சும்? மத்ததாச்சும்? மத்த ஏதாச்சும் சொல்லுங்க. நிறைய சொல்லியிருக்கேன்ல, ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, தப்பு இல்ல. பார்த்து கூட சொல்லலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. உங்கள்ட்ட இருந்தா அந்த ஒரு ஹெசிடன்ட் இருக்கக்கூடாது, ஆன்சர் பண்ணக்கூடாது, அந்த ஆர்வம் இருக்கணும். இதெல்லாம் வந்து இன்டர்வியூக்கு ஒரு முக்கியமான விஷயம். அந்த நம்ம சொன்னா தப்பாயிரும் சொல்லி ஒண்ணு பிடிச்சிருக்கும்ல, அதை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். எடுத்தா மட்டும் தான் இன்டர்வியூல பேச முடியும். ஸோ கண்டென்ட்ல வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு ஈஸியா நம்ம பேசலாம். அதுக்காக தான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். சொல்லுங்க. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சார். ஓகே, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ எதனால பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்? எதனால பார்லிமெண்ட்? எப்படி சொல்றீங்க பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்? ஏதாச்சும் ஒரு 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 இது இருக்கும்ல, எவிடன்ஸ் இருக்கணும்ல. ரியல் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், ரியல் எக்ஸிக்யூட்டிவ், அதை வச்சு தான் சார். ஓகே ஓகே, குட். ஓகே ஓகே. மற்றது? மற்றது ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன? ட்ரை பண்ணுங்க போதும், தப்பானாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன?
ஒரு பார்லிமெண்ட் வந்து ஒரு ஆக்ட் கொண்டுட்டு வராங்கன்னா அது தப்பா இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லலாம் சார். எக்ஸாம்பிள் எலெக்ஷன் பாண்ட் சொன்னீங்க. ஓகே கரெக்ட். ஓகே ஓகே. ரிவ்யூ பண்றது, இப்ப படம் பார்த்து ரிவ்யூ பண்றோம்ல, அதே மாதிரி வந்து லாஸ் கொண்டு வந்தாங்க, எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேஷனும் லா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து என்ன செய்யலாம், ஜுடிஷியரி ரிவ்யூ பண்ணலாம், கரெக்டா தப்பா, இது வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு ஒத்த மாதிரி இருக்கா, சேர்ந்த மாதிரி இருக்கா, இல்ல கான்ஸ்டியூஷனுக்கு முரணா இருக்கா, ஆப்போசிட்டா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. கான்ஸ்டியூஷனுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா அல்ட்ரா வைரஸ்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருவானுங்க. சரிங்களா? ஸோ அதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே, மித்த ஏதாச்சும் ஃபியூச்சர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, எடுக்கல. ஓகே ஓகே, நான் சொல்றேன் அப்படின்னு. ஓகே, மித்தது ஏதாச்சும். ஸோ இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இன்டகிரேட்டட் ஜுடிஷியரினா என்னது, எல்லாத்துக்கும் ஒரு சேர. சரிங்களா? அப்பனா என்னது, ஹையஸ்ட் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட். என்னெல்லாம் இருக்கு, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சப்பார்டினேட் கோர்ட், இந்த மாதிரி எல்லா கோர்ட்டும் இருக்கு. ஒவ்வொரு கோர்ட்ல பிரச்சனை இருந்தாலும் நீங்க அடுத்த கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண போகலாம். ஆனா இருக்கிறதுல ஹையஸ்ட் கோர்ட்னு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் தான் கேரண்டி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அவங்க தான் வந்து கேரண்டி ஆஃப் கான்ஸ்டியூஷனோட பாதுகாப்பு, ப்ரொடெக்டர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? ஸோ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னு சொன்னா இண்டிபெண்டா இருக்கும், எந்த எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் சாராம இருக்கும். அதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, கான்ஸ்டியூஷன்லயே வந்து ஜுடிஷியருக்கு, ஜட்ஜுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன சம்பளம் இருக்கணும், எவ்வளவு படிச்சிருக்கணும், எவ்வளவு வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து பதவி காலம் இருக்கும், அப்படிலாம் கொடுத்துட்டாங்க. சோ இவங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம். இப்ப வந்து கவர்மெண்ட் நியமிக்கிற ஆளா இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் தூக்கிடுவான்னு நினைச்சிட்டு கவர்மெண்ட் சாதகமா என்ன செய்யலாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து தீர்ப்பு வழங்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைல்ல. உங்களோட என்ன வேலையோ, உங்களுக்கு என்ன தகுதியோ, உங்களுக்கு என்ன சம்பளமோ எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் நினைச்சா கூட அதுல இருந்து மாத்த முடியாது. அதனால நீங்க வந்து என்னது பயப்படாம நீங்க என்ன செய்யலாம், நியாயத்துக்காக முன்னாடி நிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இன்டகிரேட் ஜுடிஷியரி எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு கோர்ட் இருக்கும், சுப்ரீம் கோர்ட், ஃபெடரல் கோர்ட். இதுதான் வந்து கேரண்டியர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ப்ரொடெக்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா? உங்களோட அடிப்படை இது வந்து மீறப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க இருந்து உங்களுக்கு வந்து பதிலளிக்கப்படும். ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்னா வந்து கூட்டாட்சி அமைப்பு இருக்கும். கூட்டாட்சி தத்துவத்துக்கு உண்டான எல்லா விஷயமும் இருக்கும். சரிங்களா? சோ என்னது, உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு உண்டான உரிமைகள் கொடுக்கப்படும். ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ரிட்டன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எழுதப்பட்டிருக்கும். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் தாண்ட முடியாது. சோ கூட்டாட்சி அமைப்புக்கு சாதகமான நிறைய விஷயம் இருக்கும். ஆனா யூனிட்டரி பயாஸ் இருக்கும். யூனிட்டரி பயாஸ்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒருமித்தமா நடக்கிறது. எப்போல்லாம் நடக்கும், எமர்ஜென்சி பொசிஷன்ல வந்து எமர்ஜென்சி ஒரு நாடு தாக்க வருது அப்படின்னு சொன்னா எல்லா நாடும், எல்லா ஸ்டேட்டோட இதுவும் வந்து இது பண்ணிடுவாங்க. எல்லாம் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேட் என்ன செய்யும், அந்த நாடுக்குள்ள போய் சேர்ந்துட்டு இது மேல கவுத்தி விட்டுரும். அதனால என்ன செய்வாங்க, எல்லா ஸ்டேட்டையும் வந்து கேன்சல் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்துருவாங்க. அந்த டைம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கேன்சல் பண்ணப்படும். சோ இதெல்லாம் வந்து என்னது, உங்களுக்கு ஒத்தை குடியுரிமை. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி குடியுரிமை எல்லாம் இல்ல. இதுல வந்து என்னது, யூனிட்டரி பயாஸுக்கு உண்டான எடுத்துக்காட்டு. ஓகேவா? சரி, 7 வரைக்கும் பார்த்தோமா கடைசியா? புரிஞ்சா? எல்லாத்துக்கும் புரியுதா என்ன சொல்றேன்னு? அடுத்து போயிடலாமா? ஓகே.
ஓகே. 14th மாடியூல் சரிங்களா, பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சரிங்களா. இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ வந்து என்னது 8th பாயிண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ 8th பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சோவரனிட்டி அண்ட் ஜுடிஷியல் சூப்பர்மசி. சிந்தசிஸ்னா ஆட் பண்றது, கூட்டு. பார்லிமெண்டரி சோவரனிட்டியும் ஜுடிஷியல் சூப்பர்மசியும் ரெண்டுமே வந்து சிந்தசிஸ் ஆகும், ஆட் ஆகும். பார்லிமெண்டரி சோவரனிட்டி அப்படின்னு சொன்னா பார்லிமெண்ட் தான் பெருசு, சோவரனிட்டினா பெருசுன்னு இருக்கும். எந்த ஒரு இது இன்ஃபுளுன்ஸ் பண்ணாம நீங்க தனிச்சையா முடிவெடுக்கிறது தான் சோவரனிட்டி. பார்லிமெண்டரி சோவரனிட்டினா இந்தியாவோட பார்லிமெண்ட் என்னது, யாரும் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணாம தனக்கு தேவையான முடிவை தானே எடுத்துக்கும். அதுவும் ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதே ஜுடிஷியல் சூப்பர்மசி நம்ம வந்து என்னது, சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்றதுதான் வந்து ஹையஸ்டா இருக்கும், அதை தாண்டி யாரும் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணி கொண்டு போறோம். புரிஞ்சுங்களா? இந்த ஹார்மனைசேஷன் நம்ம ஒட்டுக்கா வைக்கிறது, which our constitution has affected between the parliamentary sovereignty and a written constitution with provision of judicial review is a unique achievement of famous our constitution. சரிங்களா? சோ எப்படி வந்து பார்லிமெண்டரி sovereignty வந்து நம்ம ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா. பார்லிமெண்ட் தான் பெருசுங்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூவோட சேர்த்து கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா. பார்லிமெண்டரி sovereignty எதுல தெரியுது, கான்ஸ்டிடியூஷன்ல தெரியுது. ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனால என்ன எழுதப்பட்டிருக்கோ அதுபடிதான் நடக்கணும். ஏன்னா பார்லிமெண்ட் வந்து அதுபடிதான் நடக்கும். அதே மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் வந்து பெருசு அப்படின்னு சொல்றது ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் வந்து கொண்டு போயிருக்கு சரிங்களா. The doctrine of sovereignty of parliament is associated with British parliament சரிங்களா. இங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் தான் பெருசு அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா. சோ அவங்க என்ன செய்வாங்க, ஒரு பார்லிமெண்ட் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மேனை உமனா மாத்தலாம், உமனை மேனா மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு இருக்கு. லா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா மேனை உமனா மாத்துறதுக்கு, உமனை என்னவும் மாத்தலாம். அந்த அளவுக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்டோட முக்கியமான இது. அதே மாதிரி பிரின்சிபல் ஆஃப் ஜுடிஷியல் சூப்பர்மசியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட் தான் பெருசு. அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட் வந்து நம்ம ட்ரம்போட கேஸும் பார்த்திருப்பீங்க. இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க முடிஞ்சு அவங்க சோலி சரிங்களா. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் வந்து என்னது, அமெரிக்காவோட பார்லிமெண்ட் வந்து சூப்பர்மசி இல்ல, அந்த இடத்துல ஜுடிஷியல் தான் சூப்பர்மசி. யூகே பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் பெருசு, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் தான் பெருசு. புரிஞ்சுங்களா. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நம்மளுக்கு பெருசுதான். ரெண்டு பேத்தையும் கூட்டி நம்ம பக்கத்துல உட்கார வச்சுக்கிறோம். புரிஞ்சுங்களா. சோ எந்த மாதிரி உட்கார வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். புரிஞ்சா இந்த ஸ்லைட் புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ரெண்டத்தையும் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் வந்து தாங்கி பிடிச்சிருக்கு பாருங்க. ஃபிளா இந்த அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன், அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் யுஎஸ்ஏ இஸ் வாட் த சுப்ரீம் கோர்ட் இஸ் சரிங்களா. அவங்க கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றதோ அதுதான் கான்ஸ்டிடியூஷனா வந்து எடுத்துக்கொள்ளப்படும். கேஸ் பை கேஸ்ல வந்து அவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அது கான்ஸ்டிடியூஷனா மாற்றப்படும் சரிங்களா. The American Constitution envisages the principle of judicial supremacy and a rigid scheme of separation power between the organs of government. சரிங்களா. அவங்க பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் சூப்பர்மசி தான் பெருசா இருக்கும். அதே மாதிரி வந்து லெஜிஸ்லேட்டர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி மூணுமே வந்து தனித்தனியா இருக்கும், ஒட்டுக்கா இருக்காது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகியூட்டிவ் வந்து ஒட்டுக்கா இருக்கும், ஜுடிஷியல் மட்டும் தனியா இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் தனித்தனியா இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி அவங்களுக்கு என்னது, ஜுடிஷியல் தான் சுப்ரமசியா இருக்கும். யூஎஸ் ஜுடிஷியரி ஹஸ் அசியூம்ட் சுப்ரமசி அண்டர் இட்ஸ் பவர் ஆஃப் இன்டர்பிரேஷன் of the constitution to the extent it is said USA constitution of USA what supreme court says. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கான்ஸ்டிடியூஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றதோ அதுதான் வந்து அவங்க கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்குவாங்க. பார்லிமெண்ட் ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்க போட மாட்டாங்க. இப்ப நம்ம வந்து பார்லிமெண்ட்ல வந்து இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னமா, பார்லிமெண்ட்ல ஒரு லா கொண்டு வந்துட்டாங்க, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, ஏத்துக்குவாங்க. ஆனா அது வந்து நம்மளோட கொள்கைக்கு எதிராக போனா மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் அடிச்சு விடும். ஆனா இங்க அப்படிலாம் இல்ல. ஜுடிஷியல் அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாரோ அதான் வந்து லாவா மாறும். பார்லிமெண்ட்டுக்கு வந்து அந்த பேச்சே கிடையாது. புரியுதா? அந்த மாதிரி வந்து இங்க இருக்கு எங்க அமெரிக்கால. ஓகே புரிஞ்சா? ஓகே பாருங்க. திஸ் மீன் இட் ஹாஸ் பவர் டு இன்வாலிடேட். இன்வாலிடேட்னா வந்து
தேவையில்லை, தப்பு அப்படிங்கிற இன்வாலிடேட் எல்லா. சரிங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் நினைச்சாங்க அப்படி சொன்னா, யுஎஸோட சுப்ரீம் கோர்ட் ஒரு லா வந்து தப்புன்னு சொல்லலாம். விச் இஸ் பாஸ் பை த லெஜிஸ்லேட்டர். சரிங்களா? லெஜிஸ்லேட்டர் அதாவது பாராளுமன்றம், பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டர் வந்து ஒரு லா பாஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த லா வந்து தப்புன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லலாம். சரிங்களா? நாட் ஒன்லி இந்த கிரவுண்ட் ஆஃப் வயலேட்டிவ் ஆஃப் பில் ஆஃப் ரைட், இட் டிரான்ஸ்கிரஸ் லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் வெஸ்டட் பை கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? நம்மளோடதெல்லாம் வந்து அது கான்ஸ்டிடியூஷன்ல மீறினா மட்டும்தான் நம்ம தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்கெல்லாம் அப்படிலாம் இல்ல. சரிங்களா? அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பவர் குடுத்திருப்பாங்கல்ல, அது தாண்டுனாலே தப்புன்னு சொல்லலாம். பட் ஆல்சோ ஆன் த கிரவுண்ட் தட் இட் வயலேட் பிரின்சிபல் ஆஃப் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. சரிங்களா? முறையா வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? அந்த சட்டத்த கொண்டு வரக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு, இல்ல ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற பட்சத்திலேயே அத அடிச்சு விடலாம். புரியுதா? American judiciary thus has power to sit over any legislative policy as if it's super chamber of the legislator. சரிங்களா? சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் இல்லம்மா. சரிங்களா? இந்தியாவோட பார்லிமெண்ட், அமெரிக்காவோட பார்லிமெண்ட். சரிங்களா? சோ அமெரிக்காவோட பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டர் ஒரு லா பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அது பாஸ் ஆச்சா இல்லையாங்கிறது வந்து வந்து சுப்ரீம் கோர்ட் கையில தான் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் செக் பண்ணும் இத. என்ன செக் பண்ணும்? வெறும் ஜுடிஷியல் ரிவ்யூ மட்டும் இல்ல. ப்ராப்பரா பாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதும், இல்ல அந்த பில் ஆஃப் ரைட்ஸ் அது வந்து பாஸ் ஆயிருக்காங்கிறது பாக்குவாங்க. சரிங்களா? டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இது 2ம் கரெக்ட்டானா மட்டும் தான் இது பாஸ். இல்ல ஏதாச்சும் ஒண்ணுல தப்பானாலும் அவங்க அடிச்சு விட்டுருவாங்க. ஆனா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் லெஜிஸ்லேட்டர் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் பார்ப்பாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல மீறுச்சா, மீறலையா அப்படின்னு சொல்லி மட்டும் தான் பார்ப்பாங்க. இல்ல மீறல அப்படிங்கிற பட்சத்துல லா பாஸ் ஆயிரும். சரிங்களா? ஆனா இங்க அப்படி இல்ல. இங்க ப்ராசஸ் கரெக்ட்டா போயிருக்காங்கிற அளவுக்கு செக் பண்றதுக்காக வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்ங்க? இங்க வந்து பிரிட்டிஷோட சுப்ரீம் கோர்ட் தான் வந்து ஒரு பில் வந்து என்னது பாஸ் ஆச்சா, பாஸ் ஆகலையா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பார்லிமெண்ட் தான் அது வந்து பாஸ் ஆச்சு. இப்ப எல்லாரும் சேர்ந்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னா பாஸ் ஆச்சு தான். ஒருவேளை கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரா இருந்தா மட்டும் தான் அத அடிச்சு விடுவாங்க தவிர, மத்தபடி எந்த காரணத்துக்கு கொண்டும் அடிக்க மாட்டாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் மாறுச்சா, மாறலையா இன்னொரு சைடு. ப்ராப்பரா பாஸ் ஆயிருக்கா? ப்ராசஸா அது வந்து கரெக்ட்டா, தப்பா? கான்ஸ்டிடியூஷன் மீறுச்சா, மீறலையா இல்லங்கிற விஷயத்த தாண்டி கரெக்ட்டா, தப்பாங்கிறது ஒரு விஷயத்துக்கு போய் அவங்க என்ன செய்வாங்க? தப்புன்னு அடிச்சு விடுவாங்க. புரியுதா? புரியுதாம்மா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஏதாச்சும் புரியாம இருக்கா அந்த பாயிண்ட்? சார் ஒன் டைம் சொல்றீங்களா சார்? ஒண்ணும் இல்லம்மா. இவங்க என்ன சொல்றா வராங்க அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா கான்ஸ்டிடியூஷன்ல பிரச்சனை இருக்கு. சரிங்களா? சோ அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் சுப்ரீம் கோர்ட் தான் பெரிய ஆளு. சரிங்களா? சோ ஏன் இப்ப சுப்ரீம் கோர்ட் பெரிய அங்கேயும் வந்து பாராளுமன்றம் இருக்கு. ஏன் சுப்ரீம் கோர்ட் பெரிய ஆளு அப்படின்னு சொன்னா, பாராளுமன்றம் ஒரு வந்து சட்டத்த பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அத வந்து இவங்க செக் பண்ணுவாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவாங்க. சரிங்களா? இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஜுடிஷியல் ரிவ்யூ எதுக்காக பண்ணுவாங்க? கான்ஸ்டிடியூஷன்லாம் மீறுச்சா, மீறலையா மட்டும் பார்க்கறதுக்காக தானே பண்ணுவாங்க. ஆனா அங்க எல்லாம் அப்படி இல்ல. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. நீங்க கரெக்ட்டா பாஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிறதும் செக் பண்ணுவாங்க. அதுல வந்து யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த லா பாஸ் ஆகாம இருக்க முடியும். இப்ப எப்படி நீங்க வந்து ஒரு கடையில இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங்ல இருக்கீங்க. ஒரு டப்பா வருது. ஒரு 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 ப்ராடக்ட் வருது. அங்க ஒரு டெஸ்டர்ன்னு உட்கார்ந்திருப்பாங்க. அந்த டெஸ்டர் வந்து என்ன செய்வாங்க? டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள தாண்டி போனா மட்டும் தான் வந்து என்னது? அது பாஸ். இப்ப வந்து இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் பாஸ் ஆகுறது யார் கையில இருக்கு? அந்த டெஸ்டர் கையில தான் இருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? இதே இன்னொரு கடை. இது வந்து அமெரிக்காவோடது. இதே இன்னொரு கடை பார்த்தீங்கன்னா, இந்தியான்னு வச்சுக்கங்களேன். இங்க வந்து ஒரு கடையில வந்து ஒரு பொருள் போகுது. செல் பண்ணிடுறாங்க. செல் பண்ணிட்டு, அங்க இருக்கிற கஸ்டமர் வந்து என்ன செய்யறான்? இல்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி குடுத்தா மட்டும் தான், அந்த ப்ராடக்ட் வந்து திருப்பி சரி செய்யப்படும். புரிஞ்சுச்சா? சோ இந்த இடத்துல டெஸ்டர் இல்ல. அப்போ வந்து என்ன செய்யலாம்? நீங்க வந்து ஈஸியா வந்து இங்க வந்து ஒ யாருமே வந்து பெரிய ஆள் இல்ல இங்க. சரிங்களா? இந்தியாவ பொறுத்தவரைக்கும். சுப்ரீம் கோர்ட் பெரிய ஆள் இல்ல. அங்க டெஸ்டர். சுப்ரீம் கோர்ட் தான் பெரிய ஆளு. அவன் வந்து சரின்னு சொன்னா தான் அந்த பில் பாஸ் ஆகும். புரிஞ்சுச்சா? சோ அமெரிக்க கான்ஸ்டிடியூஷன் பொறுத்தவரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு லா வந்து பாஸ் ஆச்சு, பாஸ் ஆகலன்னு சொல்லி அவன் தான் முடிவெடுப்பான். சரிங்களா? 2 விஷயத்த வச்சு முடிவெடுப்பான். ஒண்ணு பில் ஆஃப் ரைட்ஸ வந்து செக் பண்ணுவான். இன்னொன்னு வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து செக் பண்ணுவான். டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னா, அது பாஸ் பண்ண உண்டான நெறைய விஷயங்கள் ப்ரொசீஜர்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. சோ இந்தியால வந்து அந்த மாரிலாம் செக் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இந்தியாவ பொறுத்தவரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் மட்டும் மாறுதா? மீறலையா? அப்படிங்கிறத மட்டும் தான் செக் பண்ணுவாங்க தவிர, மிச்சத மட்டும் செக் பண்ண மாட்டாங்க. சோ இந்த இடத்துல வந்து அ சுப்ரீம் கோர்ட் தான் வந்து இங்க பெரிய ஆளா வந்து மதிக்கப்படுது. இதான் வந்து அமெரிக்காவோட பிரச்சனை. புரியுதா?
எஸ் சார், புரியுது சார். ஓகே ஓகே. அடுத்து பாருங்க, ஃப்ளா இன் த பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன். இப்ப பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன பிரச்சனை? பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் தான் பெரிய ஆளு இவங்களுக்கு. சரிங்களா? பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன் envisages the principle of parliamentary sovereignty where the parliament is supreme and can do everything that is possible. அவங்க வந்து பார்லிமெண்ட் தான் பெருசு, ஜுடிஷியரி வந்து சின்னது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். It said that British parliament can do everything but make a woman a man, man a woman. சரிங்களா? இப்ப இதுவும் பண்ணலாங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? சோ இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் பண்ண முடியாது, மற்ற எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்ப இதுவும் பண்ணலாம். ஏன்னா இப்ப வந்து இந்த ஹோமோசெக்சுவல், எல்ஜிபிடிக்யூ இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கல்ல. சோ ஆனா பெண்ணா மாத்திக்கலாங்கிற மாதிரி சட்டம் கொண்டு வந்துட்டாங்க லிபர்ட்டியில. சரிங்களா? சோ அந்த அளவுக்கு போயிருக்கு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் however strikes the mid ground between the American and British constitution. சரிங்களா? ஜீன் லோஸ் டி லோமே, இவர் ஜீன் ஜாக் லூஸ் இவங்க சொல்லுவாங்க. இவர் வந்து என்ன செய்யறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க 1971ல இவங்களோட இங்கிலீஷ் கான்ஸ்டிடியூஷன் புக்ல. பார்லிமெண்ட் கேன் டூ எவ்ரிதிங் பட் மேக் எ உமன் எ மேன் மேன் எ உமன் ஈவன் தட் இஸ் நவ் மூட் பாயிண்ட் கிவன் ரீசன்ட் மெடிக்கல் அட்வான்சஸ். சரிங்களா? இப்ப இதுவும் வந்து அட்வான்ஸ் இருக்கு. இவன் இந்த மாதிரி கேள்வி பண்ணியிருக்காரு இவங்கள. It is somewhere between the American and system of judicial supremacy and English principle of parliamentary sovereignty by arriving the proper synthesis. So இந்தியா பொறுத்த வரைக்கும் நடுநிலைமை பேணுறாங்க. சரிங்களா? பார்லிமெண்ட்டுக்கும் சாயாம, ஜுடிஷியலுக்கும் சாயாம. சுப்ரீம் கோர்ட் on one hand declare the parliamentary laws as unconstitutional through its power of judicial review. எப்படி சுப்ரீம் கோர்ட், இப்போ சுப்ரீம் கோர்ட், பார்லிமெண்ட், இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன், இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு சைடு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ வச்சுக்குது. சரிங்களா? சோ ஆமாப்பா நீ வந்து ஏதாவது தப்புன்னு சொன்னா நீ வந்து அடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து சாதகமா நடக்குது. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட் on other hand and amend the major portion of the constitution through its constitutional power. பார்லிமெண்ட் நீ வந்து அமெண்ட் பண்ணிக்கலாம் நிறைய பார்ட்ட. எப்போ அது பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து இது பண்ணாம இருந்துச்சுன்னா நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷன்ல மாற்றம் செய்ய கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி வந்துச்சுன்னா நீங்க மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பவர் கொடுக்குது. இப்ப ரெண்டு பேத்துக்கும் குத்தம் இல்லாம இவனுக்கு கொஞ்சம் பவர் இவனுக்கு கொஞ்சம் பவர் கொடுத்து நம்ம என்ன செய்யறோம், சரிசமமா தாங்குறோம். புரிஞ்சா? புரிஞ்சா மாதிரி எப்படி வந்து நடுநிலைமை தாங்குதுன்னு புரிஞ்சா? அமெரிக்காவோடது சுப்ரீம் கோர்ட் பெரிய ஆளு, பிரிட்டிஷோடது பார்லிமெண்ட் பெரிய ஆளு. சோ ரெண்டு இதுக்கும் நம்ம நடுநிலைமையா வச்சிருக்கோம். நீ வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ மூலியமா நம்மளுக்கு ஜுடிஷியலுக்கு இது என்ன பவர் கொடுத்துருக்கீங்க. அதே பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க வந்து நிறைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்க மாத்திக்கலாம், பெரும்பான்மையான விஷயத்த மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கும் பவர் கொடுத்துருக்கோம். ஆனா இது ரெண்டுமே வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கும் சரி, அமெரிக்காவோட விஷயத்துக்கும் சரி ஒத்து வராது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் தான் பெருசு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்களோ அதுதான் கான்ஸ்டிடியூஷன். பார்லிமெண்ட் சொல்றதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனா இருக்காது. ஆனா வந்து பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் என்னது, பார்லிமெண்ட் சொல்றதுதான் கான்ஸ்டிடியூஷன், சுப்ரீம் கோர்ட் எதுவுமே தலையிட முடியாது. புரியுதா? இந்த ஃபியூச்சர் புரிஞ்சா புரியலையாமா யாருக்காச்சும்? நம்ம குரூப்ல கூட டைப் பண்ணலாம் நீங்க. ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் எல்லாம் இன்டர்வியூல கேட்பாங்க உங்களுக்கு. இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இதை வச்சுதான் வந்து நம்ம ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல இந்த மாதிரி ஒரு இது வச்சுதான் உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதனாலதான் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்துறேன். ஓகே ஓகே. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போலாம். பாயிண்ட் நம்பர் 9. சரிங்களா? The idea of incorporating constitution, a bill of right has been taken from Constitution of United States. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது வந்து நம்ம எங்க இருந்து நம்ம வந்து காப்பி அடிச்சோம் அப்படின்னு சொன்னா, அமெரிக்க கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய பில் ஆஃப் ரைட்ஸ் ஒன்று இருக்கும்.
இதை பார்த்து தான் நம்ம வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ரைட்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒரு அதிகாரத்தை நம்ம வச்சிருக்கோம், ஒரு பாட்டை நம்ம வந்து வச்சிருக்கோம். பட் த கேரண்டி ஆஃப் அவர் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இன் அவர் கான்ஸ்டியூஷன் ஹஸ் பீன் வெரி கேர்ஃபுல்லி பேலன்ஸ் வித் நீட் ஃபார் செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட் இட் செல்ஃப். சரிங்களா? ஸோ உனக்கு என்ன வேணாலும் உரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஸ்டேட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொன்னா உன்னோட அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும். இப்படி கொரோனா வந்துச்சு, உங்களால வெளியே சுத்த முடியாது, 4-5 பேர் கூட்டமா இருக்க கூடாதுலாம் பண்ணாங்களா? சரிங்களா? இப்போ ஒரு இடத்துல கலவரம் நடக்குது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஒரு இடத்துல வந்து போர் நடக்குதுன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து ஆள் நடமாட்டமே இருக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்டோட பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் புடிங்கிருவாங்க. அந்த பிரச்சனை வராத வரைக்கும் உங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்ககிட்ட இருக்கும். சரிங்களா? Thus the fundamental rights have been made as subject to reasonable restriction. சரிங்களா? ஒரு காரணத்தோட ஒரு நல்ல காரணத்துக்காக நிறைய விஷயங்களுக்காக உங்களோட வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். மத்தபடி வந்து உங்களுக்கு வந்து உங்களோட உரிமைகள் வந்து எப்பவும் போல இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பாருங்க. அடுத்து பாருங்க. எசென்ஷியலி த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் மீன் ஃபார் ப்ரொமோட்டிங் ஐடியா ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. சரிங்களா? பொலிட்டிக்கல் டெமோக்ரஸினா வந்து இப்படி பொலிட்டிக்ஸ் தானே முக்கியம். ஒரு நாட்டை ஆளுதல் தானே பொலிட்டிக்ஸ். ஸோ வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்குற மூலியமாக யார வேணாலும் இந்த பொலிட்டிக்ஸ்ல வந்து பெரிய ஆளா வரலாம், யார வேணாலும் பிஎம் வரலாம், யார வந்து பிரசிடென்டா வரலாம் அப்படின்னு சொல்றதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதே மத்த நாடுகள் பாருங்க, அரசாட்சி நாடுல நீங்க வந்து நோபல் பிளட்டா இருக்கணும், ராயல் பிளட்டா இருக்கணும். அப்போதான் வந்து நீங்க வந்து என்னது அதுக்குள்ளேயே வர முடியும். அதுவும் உங்க அப்பா வந்து கிங்கா இருந்தா நீங்க வந்து கிங் ஆகலாம். இல்ல அப்படின்னு சொன்னா உங்களால கிங் ஆக முடியாது. சரிங்களா? சோ இந்த இந்த இதை தவிடுபொடியாக்குறதுக்காக தான் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ப்ரொமோட் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. சரிங்களா? தே ஆப்பரேட் லிமிடேஷன் ஆன் த ட்ரையானி ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஆர்பிட்ரரி ஆஃப் லாஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டர். சரிங்களா? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து லிமிட் பண்ணுது, தடுத்து நிறுத்துது. யார தடுத்து நிறுத்துது அப்படின்னு சொன்னா எக்ஸிகியூட்டிவ். சரி, நீ என்ன வேணா பண்ணலாம். இப்ப ஐஏஎஸ் ஆஃபீஸர் நினைச்சா உங்க வீட்ல இருந்து உங்களை வந்து என்ன செய்யலாம்? ஒரு போலீஸ் எல்லாம் வந்து எக்ஸிகியூட்டிவ் தான். சரிங்களா? சட்டத்தை வந்து அமல்படுத்துறவங்க எக்ஸிகியூட்டிவ். சட்டத்தை இயற்றுவங்க வந்து என்ன லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவங்க யாரு? ஐஏஎஸ் ஆஃபீஸர், போலீஸ் இவங்கலாம் தான் வந்து இது. இப்போ உங்க நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க வீட்ல வந்து தரன்னு உங்களுக்கு புடிச்சு இழுத்துட்டு போக முடியாது. சரிங்களா? ஏன்னா நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், உங்களுக்கு நல்ல தூக்கங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நீங்க தப்பு செய்யாத வரைக்கும் உங்களை வந்து யாருமே வீட்ல வந்து தூக்கிட்டு போக முடியாது. இது வந்து எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து தூக்கம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நீங்க தப்பு செய்யாத வரைக்கும் உங்களை யாரும் வந்து தூக்கிட்டு போக கூடாது. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எழுதி இருக்கும். அதனாலதான் வந்து என்ன செய்யல, உங்களால வந்து லிமிட் பண்ணுது இந்த எக்ஸிகியூட்டிவ்ல. நீங்க இப்படி பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல ஒரு இது பண்ணுது. அதே மாதிரி ஆர்பிட்ரரி ஆஃப் லெஜிஸ்லேட்டர். ஆர்பிட்ரரி அப்படின்னு சொன்னா கண்டமேனிக்கு அவன் ஆர்பிட்ரினா வந்து அவன் இஷ்டத்துக்கு. ஆர்பிட்ரரினா வந்து யாருக்கும் ஒத்து போறாம அவன் இஷ்டத்துக்கு லாவை ஏத்த முடியாது. சரிங்களா? நாளைக்கே வந்து ஏதாச்சும் லா ஏத்தி வந்து இந்தியாவே ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? இந்த நாடு வந்து இந்த பகுதி வந்து தேவையில்லைன்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? சோ இத வந்து என்ன செய்வாங்க? லிமிட் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? உங்களோட அடிப்படை உரிமையை வந்து பறிக்கிற மாதிரி ஒரு லா வந்து கொண்டு வரக்கூடாது. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ். ஏன்னா நம்ம ரைட் டு பிரைவசி தெரியணும், ரைட் டு இன்ஃபர்மேஷன் தெரியணும். எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வந்து யார் குடுக்குறா, யார் என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது. அதனாலேயே என்ன செய்யாங்க? அது தப்புன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரைட் டு பிரைவசி அந்த ஐடி ஆக்ட்ல வந்து உங்களுக்கு வந்து என்னது? உங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்துல வந்து தலையிடக்கூடாது, ஸ்டேட் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆனா அந்த லா கொண்டு வந்தாங்கன்னா அது அடிச்சு விட்டாங்க. சரிங்களா? ஐடி ஆக்ட் மூலியமா நீங்க Facebookல போஸ்ட் போட்டீங்க அப்படின்னா, அத வச்சு உங்கள வந்து உள்ள தூக்கி போடலாங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. சோ கடைசியா வந்து 2017ல வந்து என்ன செய்யப்படுச்சு? இல்ல இல்ல ரைட் டு பிரைவசி இருக்கு. நீங்க அப்படிலாம் வந்து என்ன செய்ய முடியாது? உள்ள தூக்கி போட முடியாது. அவன் வந்து ஸ்டேட்ட கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே வந்து அவன தூக்கி உள்ள போட முடியாது. இது அவனோட ரைட் டு பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு லெஜிஸ்லேட்டிவ்ல இருந்து நம்ம லா கொண்டு வரத தடுத்து நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கனால தான் நடக்குது. சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கறனால டைரனினா வந்து கொடுங்கோல்தனம் சொல்லுவாங்க. கொடுங்கோல்தனம் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ என்ன வேணாலும் பண்ணலாம். எக்ஸிக்யூட்டிவோட ஐபிஎஸ் வந்து மூர்க்கத்தனமா நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த இத வந்து லிமிட் பண்ணுது. அதே மாதிரி கண்டமேனிக்கு வந்து நமக்கு அடிப்படை உரிமைக்கு எதிரான லா கொண்டு வரத தடை பண்ணுது. தே பிரிவென்ட் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் அத்தாரிட்டேரியன் அண்ட் டெஸ்போட்டிக் ரூல் இன் த கண்ட்ரி. சரிங்களா? ஒரு கொடுங்கோல் ஆட்சி வந்து வரத தடுக்குது. எது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா? சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இதெல்லாம் தடுக்குது உங்களுக்கு. புரியுதா? தே ஏம் டு எஸ்டாப்ளிஷ்மென்ட் கவர்ன்மென்ட் ஆஃப் லா நாட் ஆஃப் மென். சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் இருக்கறனால அது வந்து
ஒரு லாபடி தான் இருக்கணும் தவிர மக்கள் என்ன நினைச்சாங்க அது லாவா மாறிடாது. thus they stand the principle of the limited government. சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கனால லிமிடெட் கவர்மெண்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லிமிடெட் கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் வந்து என்ன வேணா வந்து பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ஒரு லெவலுக்கு தான் கவர்மெண்ட் பண்ண முடியும். உங்களோட அடிப்படை இதுக்கெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. they are justiciable in nature and they are enforceable by the court of their violation. Justiciableனா வந்து என்ன செய்யலாம்? நீங்க வந்து அது வந்து என்ன செய்யலாம்? ஜஸ்டிஸ் குடுத்துக்கலாம். சரிங்களா? அது வந்து நியாயமான கோரிக்கையா தான் இருக்கும். நேச்சர் மூலியமாக. சரிங்களா? உங்களுக்கு படிக்கணும், உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகணும். நீங்க என்ன செய்யலாம்? நீங்க வியாபாரம் பண்றது இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பின்னாடி என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் எல்லாம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னது? என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட். கோர்ட் மூலியமா என்ன செய்யலாம்? நீங்க வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து உங்கள வந்து கட்டி போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். இல்ல உங்க வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். அது வந்து உங்களோட நடை உரிமையை வந்து தடுக்குது. சோ இது வந்து நீங்க கோர்ட் மூலியமா உங்கள வந்து என்ன விடுதலை பண்ணுவாங்க. சோ கோர்ட்ல வந்து உங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கோர்ட் மூலியமா அதை என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஒரு ஆர்டர் போட்டு. சரிங்களா? பாருங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னலாம்? ரைட் டு ஈக்குவாலிட்டி சமத்துவம், ரைட் டு ஃப்ரீடம் சுதந்திரம், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணலாம், கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட் நீங்க எந்த கல்ச்சர்ல வேணா இருக்கலாம் அந்த கல்ச்சர் சம்பந்தமான விஷயங்களா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பிரச்சனை அப்படிச்சுன்னா அது மூலியமா ரெமெடி பண்ணிக்கலாம், ஜுடிஷியல் ரிவ்யூ கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. The aggrieved person can directly go to the Supreme Court, which can issue the prerogative writs for the restoration of right. சரிங்களா? உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுது அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டாவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் என்ன செய்யலாம்? நீங்க வந்து ஸ்ட்ரைட்டாவே நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ ரிட்ஸ்ன்னு ஒண்ணு குடுப்பாங்க. சரிங்களா? ரிட்ஸ் நான் பின்னாடி நடத்துறேன் என்னன்னு. சோ அது மூலியமா என்ன செய்வாங்க? கவர்ன்மெண்ட் வந்து உங்களோட இது உரிமையை வந்து உங்களுக்கு பறிச்சத வந்து உங்களுக்கு திருப்பி தருவாங்க. சரிங்களா? the fundamental rights are not absolute in nature. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. they are not sacrosanct. அது வந்து ரொம்ப வந்து தெய்வம் மிக்கது. குரான்ல sacrosanct சொல்லுவாங்க. அது ஒரு விஷயம் போட்டாங்கன்னா அது மாற்றமே செய்யக்கூடாது. அந்த மாதிரிலாம் இல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கேன் பி curtailed. அது வந்து தடுக்கலாம். repealed by the parliament. பார்லிமெண்ட் நினைச்சாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன செய்யலாம்? கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்ட சீர்திருத்தப்படி மாற்றம் செய்ய கொண்டு வரலாம். சரிங்களா? they also can suspend. அது இல்லாமல் ஆக்கலாம். எப்போ நேஷனல் எமர்ஜென்சி. சரிங்களா? நேஷனல் எமர்ஜென்சி இருந்தாலுமே வந்து ஆர்டிகல் 20யும் ஆர்டிகல் 20, 21 மட்டும் சஸ்பெண்ட் பண்ண முடியாது. எக்ஸ்பிரஸ் தி ரைட்ஸ் ஆஃப் கிராண்டட் பை ஆர்டிகல் 20, 21 இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் வந்து இது பண்ண முடியாது. மிச்ச எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு பறிச்சுக்கலாம். எமர்ஜென்சி பீரியட்ல இருக்கும்போது. சரிங்களா? அதே மாதிரி another peculiar of the fundamental rights is as part of political democracy it stands for social equality also. சரிங்களா? political democracy இல்லாம social equality எல்லா வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கறதும் வந்து கொண்டு வராங்க. that there cannot be any discrimination on the grounds of religion, caste, race, sex, place of birth. It also includes prohibition of untouchability and privileges of any grounds. அதே மாதிரி வந்து நீங்க வந்து இந்த ஜாதி, இந்த மதம், இந்த மொழி, இந்த செக்ஸ் இந்த நாள் வந்து உங்களை வந்து இந்த வரக்கூடாது, படிக்கக்கூடாது அப்படிலாம் யாரும் தடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து தீண்டாமையும் இது ஒழிக்குது. சரிங்களா? இது மூலியமா என்ன செய்யறாங்க? சோசியல் ஈக்குவாலிட்டியும் கொண்டு வராங்க. பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி எப்படி கொண்டு வராங்க? எல்லாருமே வந்து இந்தியாவோட ஹையஸ்ட் போஸ்ட்டுக்கு நீ இது பண்ணலாம், கன்செஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற மூலியமா ஹையஸ்ட் போஸ்ட்டுக்கு இது பண்றாங்க பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. இதே வந்து சோசியல் ஈக்குவாலிட்டி எப்படி கொண்டு வராங்க? இந்த மாதிரி வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற மூலியமாகும். சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து முக்கியமான விஷயம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தனியா ஒரு சாப்டர் இருக்கு. நான் பின்னாடி நடத்துறேன். இந்த 9th பாயிண்ட் புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? ஓகேவாமா? டைப் பண்ணுங்க. புரிஞ்சா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் புரிஞ்சா? Yes, sir. ஓகே, ஓகே, ஓகே.
அது டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஒரு ஸ்டேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பண்றோம். இப்போ நல்ல பையனா எப்படி இருக்கணும், நல்ல பிள்ளைனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கா. அதே மாதிரி நல்ல வெல்ஃபேர் ஸ்டேட், மக்களுக்கு பிடித்தமான மக்களுக்கு நல்ல மாதிரியா இருக்கக்கூடிய ஸ்டேட் என்னெல்லாம் இருக்கணும், ஸ்டேட் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அக்கார்டிங் டு B.R. அம்பேத்கர், இவர் தான் வந்து நம்ம டிராஃப்ட்மேன், எனது கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குனவர். The directive principle of state policy is a novel feature of Indian constitution. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஃபீச்சர் வந்து டிபிஎஸ்பி. இப்ப எப்படி நம்ம வந்து என்ன செய்யணும், ஆப்பிள் போன்னா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவோமா, அதே மாதிரி வந்து இந்தியா கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் டிபிஎஸ்பி தான் ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. தே கேன் பி ஆல்சோ கிளாசிஃபைட் இன்டு 3 broad categories. சரிங்களா, இந்த டிபிஎஸ்பியில வந்து சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் இருக்கும். சோசியலிசம்னா அப்படின்னா எல்லாமே ஈக்குவல், ஒருத்தன் பெரியவன் ஒருத்தன் இல்ல, எல்லாருமே வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்றதுலாம். காந்தியன்னா காந்தியோட தாட்ஸ் நிறைய இருக்கும். காந்தி இப்படி எல்லாம் நாடு நல்லா இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி லிபரல் இன்டெலெக்சுவல் அறிவுஜீவிகள் வந்து இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பவே நம்மளே வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம், ஒரு இது சாப்பிடுறோம்னு சொன்னா இதெல்லாம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் நம்ம சொல்றோம்ல. அந்த மாதிரி உலக அறிவுஜீவிகள், காந்தியா, சோசியலிசம் இவங்க பேசுறவங்க எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, இதெல்லாம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம இந்த டிபிஎஸ்பியில உள்ள தூக்கி சொருகி வச்சிருக்கோம். ஓகேவா. Directive principles are meant for promoting ideals of social and economic diversity. இது வந்து சோசியல் டெமோக்ரஸியும் வந்து இது பண்ண, எக்கனாமிக் டெமோக்ரஸி பொருளாதார உங்களுக்கு இதுவும் வந்து உயர்த்தி விடும். They seek establishment of welfare state in India. சரிங்களா, எதுக்காக கொண்டு வருது, வெல்ஃபேர் ஸ்டேட். பாருங்க, புவரும் வந்து மீன் பிடிக்க முடியும், ரிச்சும் வந்து ஒரே இடத்துல மீன் இது பண்ண முடியும். சோ இது வந்து உங்களுக்கு அன்ஈக்குவலா இருக்கா உங்களுக்கு. சரிங்களா, நீ இவன் மீன் பிடிக்கிறான், ஆனா இவன் பிடிச்ச மீனை இவன் சாப்பிடுறான், இது வந்து அன்ஈக்குவல். சரிங்களா, சோ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது வந்து கொண்டு வராங்க. However, unlike fundamental rights, directives are not justiciable in nature. Fundamental rights வந்து justiciable, ஆனா வந்து இது வந்து டிபிஎஸ்பி வந்து நான் ஜஸ்டிசபிள்னு சொல்றாங்க. They are not enforceable in the court of law for their violation. ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் பண்ணாங்க அப்படின்னா கோர்ட்ல போய் கேஸ் போடலாம். ஆனா இங்க வந்து இது வந்து கோர்ட்ல போய் கேஸ் முடியாது. ஏன்னா வந்து இங்க டிபிஎஸ்பில யூனிஃபார்ம் சிவில் சர்வீஸ் கொண்டு வரணும்னு இருந்திருக்கு. ஆனா ஏன் கொண்டு வரலன்னு சொல்லி நீ சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட முடியாது. இங்க வந்து மதுபானத்தை ஒழிக்கணும், லிக்வரை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி போட்டுருப்பாங்க. ஆனா அதுக்காக லிக்வரை ஒழிக்கலையா அப்படின்னு சொல்லி நீ கேஸ் போட முடியாது. இதெல்லாம் வந்து நல்லா இருந்தா நல்லா இருக்கும், ஐடியல் மாதிரி. பெர்ஃபெக்ட்ங்கிற ஒரு விஷயம் இல்ல. சோ இதெல்லாம் இருந்தா இது இருக்கும். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக பாடுபடணும். ஆனா இது கவர்மெண்ட் நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் மேல தப்பு இல்ல. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கவர்மெண்ட் மீறிச்சு அப்படின்னு சொன்னா அது தப்பு. ஓகேவா. Yet the constitution itself declares that the principle of the fundamental rights and governance of the country shall be duty to state to apply these principles. சரிங்களா, இப்ப கான்ஸ்டிடியூஷன் அதுவே சொல்லுது, கவர்னன்ஸ் மக்களை ஆட்சி செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க என்ன செய்யணும், உங்களோட கவர்னன்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நீங்க ஆட்சி செய்யும் போது எல்லாம் கொண்டு வர ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன செய்யுது, ஸ்டேட்டுக்கு வந்து சொல்லுது. They impose moral obligation. சரிங்களா, நியாயமா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது on the state authorities, but the real force behind them is a political public opinion. சரிங்களா, சோ இது வந்து இப்ப பீகார்ல பாத்தீங்கன்னா அப்படி சொன்னா உங்களுக்கு வந்து மதுபானம் இருக்காது, சரி லிக்விட் வந்து ஒழிச்சிரு, அங்க வந்து கவர்மெண்டே வந்து தடுத்துட்டாங்க. ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இல்ல. சரிங்களா, சோ இதெல்லாம் கவர்மெண்டே வந்து முன்னெடுக்க வேண்டிய விஷயம். இந்த மினர்வா மில்ஸ் கேஸ், இது ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை ஆனாலும் ஒரு கேஸ் போட்டுருவாங்க. அந்த கேஸ்ல வந்து என்ன செய்வாங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்றது வந்து ஃபைனலா எடுத்துக்குவாங்க. சரிங்களா, இந்த சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. சரிங்களா, இந்த கேஸ்ல தான் வந்து ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா வந்து ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க. யாரே ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பி ரெண்டுத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு, நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்றதுலாம். சோ என்ன சொல்றாங்க, ரெண்டுமே வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அது பின்னாடி நான் சொல்றேன். டிபிஎஸ்பி புரிஞ்சா, டிபிஎஸ்பி என்னன்னு புரிஞ்சா. எஸ் சார். ஓகே ஓகே. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சரிங்களா, நாட்டு மக்களோட கடமைகள். The original constitution did not provide fundamental duties of the citizen. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குனாங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்னு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிறது ஒன்னு இல்லவே இல்ல. They were added by 42nd amendment of 1976. 42வது சட்ட சீர்திருத்தப்படி தான் வந்து 1976ல தான் அது கொண்டு வந்தாங்க. யாரு ரெக்கமெண்ட் பண்ணா, ஸ்வரன் சிங் கமிட்டி, இவர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. சரி, இவங்களை வச்சுதான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸே இல்ல, ஜப்பான்ல இருக்கு, நம்மளுக்கு என்ன சொல்லி இந்திரா காந்தி பீரியட்ல வந்து கொண்டு வந்தாங்க. பார்ட் 4A வச்சிருப்பாங்க. ABCD வந்துச்சுன்னா புதுசா ஆட் பண்ணணும்னு அர்த்தம். பார்ட் 4 வந்து உங்களுக்கு டிபிஎஸ்பி, பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த கான்ஸ்டிடியூஷன் which consists only one article 51A அப்படிதான் ஒண்ணு கொடுத்திருக்கும். அது கீழே 11 டியூட்டிஸ் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. புரிஞ்சா, இதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சர்வ் அஸ் a reminder of citizen. நீங்க வாழ்றீங்கல்ல, உங்களுக்குன்னு சில அடிப்படை கடமை இருக்கு அப்படின்னு சொல்றதுதான். என்ஜாயிங் த ரைட்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யணும், டியூட்டிஸை ஃபாலோ பண்ணணும்.
இது வந்து உங்க ஃபெல்லோ சிட்டிசனுக்குனால முக்கியமான விஷயம். டியூட்டிஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க, நான் எல்லாரும் சகோதரமா இருக்கணும். யார் யாரையும் அடிச்சு இது பண்ணக்கூடாது. மானுமெண்ட்ட பாதுகாக்கணும். இது சயின்டிஃபிக் டெம்பரை வந்து இன்கிரீஸ் பண்ணணும். அப்படி நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க பண்றது உங்களோட அடிப்படை கடமை. ஆனா நீங்க பண்ணலன்னு சொல்லி உங்க மேல யாரும் கேஸ் போட முடியாது. சரிங்களா? ஹவர் லைக் த டைரக்டிவ் பிரின்சிபல் ஜஸ்டிஸ் ஆல்சோ நான் ஜஸ்டிபிள் நேச்சர். சரிங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் அது நான் ஜஸ்டிபிள். பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்ய முடியாது, போய் கேஸ் போட முடியாது. பாருங்க. Which are the following true about the fundamental duties enshrined in the Constitution? Fundamental duties are enforceable by law. True எதுன்னு கேக்குறாங்க. எது உண்மை? They may help the court to examine and determine the constitutional validity of law. It was inculcated by the founding fathers of Constitution, inculcated sense of responsibility among the citizens. என்ன மாதிரி என்ன ஆன்சர் வரும்? இப்ப நான் நடத்தின வச்சு சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து enforceable by law-வா? லா மூலமே என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து என்னது உங்களுக்கு நான் ஜஸ்டிசிபிள். சரிங்களா? சோ இது ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. ஆனா என்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நீங்க ஓட்டு போடுறது ஃபண்டமெண்டல் இது சொல்லுவாங்க உங்களுக்கு. மானுமெண்ட் வந்து உடைக்க கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க. இப்ப லா கொண்டு வருவாங்க. மானுமெண்ட் உடைச்சா உங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொன்னா அது என்ஃபோர்ஸபிள் பை லா. Parliament can provide the imposition of appropriate penalty or punishment of fair law fulfillment of them. சரிங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது விஷயத்துல வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தண்டனை வந்து பார்லிமெண்ட் வந்து ஒரு லா மூலமா கொண்டு வரலாம். கான்ஸ்டிடியூஷன் வேலிடியை வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். சரிங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டி பேஸ் பண்ணி. இது வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி வச்சு தான் கொண்டு வந்தாங்க, தவிர ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் கொண்டு வரல. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? யாருக்காச்சும் புரியாம இருக்கா? அடுத்த செக்குலர் ஸ்டேட் மட்டும் பார்க்கலாம். செக்குலர் ஸ்டேட்னா என்னது? மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்றது. Constitution of India stands for the secular state. Hence, it does not uphold any particular religion as the official religion of the Indian state. இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை வந்து ஒபிஷியலா எடுத்துக்காங்க. நேபாள் பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ் தான் ஒபிஷியலா எடுத்துக்காங்க. சரிங்களா? அரபு கண்ட்ரிஸ் முஸ்லீம் இஸ்லாத்தை பண்ணாங்க. பிரிட்டிஷ் யூகே எல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கிறிஸ்டியானிட்டியை வந்து ஒபிஷியலா எடுத்திருக்காங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒபிஷியல் ரிலிஜன் இல்லவே இல்லை. சரிங்களா? சோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வெஸ்டர்ன் கான்செப்ட் ஆஃப் செகுலரிசம் இஸ் குவைட் டிஃபரெண்ட் ஃப்ரம் த இந்தியன் கான்செப்ட். வெஸ்டர்ன் செகுலரிசம் வேற. அவங்க என்ன செய்வாங்க, ஸ்டேட் ரிலிஜன் தனித்தனி. சரிங்களா? ஸ்டேட் என்ன வேணா செஞ்சுக்கலாம், ரிலீஜன் என்ன வேணா செஞ்சுக்கலாம். ரெண்டுமே வந்து ஒருத்தர் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து அவங்களோட இது. சரிங்களா? வெஸ்டர்ன் கான்செப்ட் நெகட்டிவ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து சத்தின்னு எனக்கு உடன்கட்டை ஏறுதுன்னு சொல்லுவாங்க. கணவன் செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா பொண்டாட்டியும் அவங்களோட சேர்ந்து சாகணும். இது வந்து ரிலீஜியஸ் பிராக்டிஸ். இதே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து ரிலீஜியன் பிராக்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது அது தப்பாவே இருந்தாலும் ஸ்டேட் வந்து அதை என்ன செய்ய முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சத்தி வந்து நீங்க ரிலீஜியஸா ஃபாலோ பண்ணாலுமே அது தப்புன்னு சொல்லிட்டு இந்தியா வந்து என்ன செய்யலாம், சொல்லலாம். புரியுதா? நெகட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செகுலரிசம் which stands complete separation of religion and state. சரிங்களா? கம்ப்ளீட் செப்பரேஷன் இருக்கும் எங்க வெஸ்டர்ன் சொசைட்டில, யூஎஸ் அமெரிக்கா இங்க எல்லாமே. சோ ரிலிஜன் என்ன வேணா பண்ணிக்கலாம், ஸ்டேட் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸ்டேட் ரிலிஜன்ல தலையிடக்கூடாது, ரிலிஜன் ஸ்டேட்ல தலையிடாது. புரியுதா? ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து அப்படி இருக்காது. மல்டி ரிலீஜியஸ் இருக்கறனால இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எம்பாடிஸ் பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செகுலரிசம். இட் கிவ்ஸ் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல் ரிலிஜன், ப்ரொடெக்ட்ஸ் ஆல் ரிலிஜன் ஈக்குவலி. சரிங்களா? ஈக்குவலா ரெஸ்பெக்ட் கொடுக்கும், ஈக்குவலா இது பண்ணும். தீண்டாமை தப்பு, முத்தலாக் தப்பு. அதனால என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்டே வந்து தப்புன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து பாசிட்டிவ். ஏன்னா ஒரு ரிலிஜன் பேர்ல அநியாயம் நடக்கும்போது அதை தட்டி கேட்கறாங்க கவர்மெண்ட். இது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் சொல்றாங்க. ஆனா யூகே அந்த மாதிரிலாம் அப்படிலாம் இல்ல. அங்கெல்லாம் வந்து அது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? இனிமே பாலிகேமி பலதார மனம் வந்து யூகே அமெரிக்கா எல்லா பக்கமும் முஸ்லிம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து சைலண்டான ஒரு விஷயமா இருக்கு. பிளஸ் வந்து அது வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி போச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து என்னது, அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிற அளவுக்கு இருக்காங்க அந்த முத்தலாக் இந்த மாதிரி சட்டத்துல எல்லாமே. சரிங்களா? சோ இந்த இடத்துல வந்து மக்களோட நலனுக்கு தான் முன்னெடுத்து வைப்பாங்க. ரிலீஜனோட விஷயத்தை வந்து கம்மி பண்ணிட்டு மக்களோட நலத்தை தான் முன்னெடுத்து வைப்பாங்க. சோ ரிலீஜன் கீழ மக்களின் நலன் வந்து முன்னெடுத்து வைப்பாங்க. யாரு? நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட். இது வரைக்கும் புரிஞ்சா? செக்குலர் இருந்து எல்லாம் புரிஞ்சா? ஒவ்வொரு இது பாயிண்டா புரிஞ்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? நான் அப்லோட் பண்ணி தான் இருக்கேன். நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டீச்மெண்ட் ஆப்லயும் வந்து கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நானு. செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? இன்னைக்கு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன் நானு கிளாஸ்.
ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே. இதை வந்து நான் பிபிடி அப்லோட் பண்ண 4 இருந்து 7 மணிக்கே கிளாஸ் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு கொஞ்சம் 1 மணி நேரம் 1 1/4 மணி நேரம் போனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் இழுத்து வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஓகேம்மா. ஓகே தேங்க்யூமா. தேங்க்யூ.